ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு நாள் நம்மளோட நாள் எப்படி போச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கணபதி வினை தீர்த்த விநாயகர் ஆலயம் அப்படிங்கிற ஆலயத்துக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க சுவாமி கோவில் பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஆனால் கோவிலுக்குள்ளே போனதே உள்ள அனைத்து சாமிகளும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாமிகள் வந்து உள்ளே இருந்துச்சு. எல்லா சாமியும் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பி நம்ம வந்து அப்படியே வாழ்க்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போனோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து தெரியல. கடைசி வரைக்கும் என்னோட கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்மளும் போய் பார்ப்போம். இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா வில்லேஜ் சைட்லேருந்து சிட்டி சைடு சென்னை அது மாதிரி ஏரியா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லருக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஐப்ரோஸ் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னு சொல்கிறீங்க, கடைசி வரைக்கும் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மாமாவோட ஆஃபீஸ்க்கு வந்து வந்தாச்சு. அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்காக வந்து ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வடபழனியில் இருக்கக்கூடிய பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டீ ஷாப்புக்கு போயிட்டு நம்ம வந்து போண்டாவும் உளுந்த வடையும் வந்து வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பணும். எங்கே அப்படின்னா, பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து கிளம்பணும். அங்கே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அங்கே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சு சென்னையில். அதாவது பார்த்திங்க அப்படின்னா எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னே வந்து தெரியல. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்க, கொஞ்சம் கூட ஒதுங்குறதே இல்லை. நமக்கு பயமாக இருக்குது போகும்போது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனி டைம் வந்து ஃபுல் க்ரௌடாக தான் இருக்குது. நம்ம வந்து உள்ளே வந்து போயாச்சு. போயிட்டு அங்கே வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து காளான் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மஷ்ரூமில் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், மஷ்ரூம் சோப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒரு ஷாப்பில் போயிட்டு சூப் வந்து குடிப்போம், அந்த டேஸ்ட்டுக்கு இது இல்லை. வெறும் வந்து சாஸ் ஆட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது டேஸ்ட்டு பார்த்தோம். கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை, பட் பன்னீர் டிக்காவும் பிரியாணி எல்லாமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு நம்ம வந்து அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாச்சு. வந்து நைட்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங்கை போட்டாச்சு. ஹோட்டலோட இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டாட்டா பை காட்டிட்டு நம்மள வந்தாச்சு. போனதையும் வந்து மெனு கார்டு எடுத்து கொடுத்தாங்க. அந்த மெனு கார்டில் பார்த்துட்டு நம்மள ஆர்டர் கொடுத்தோம். நிறைய வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இந்த ஹோட்டலில். நீங்கள் யாராவது போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை, டேக் கேர், see you. வாழ்க வளமுடன்.